இந்த மாதிரி மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சுத்தம் பண்ண சிக்கன்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து 30 நிமிடம் மேரினேட் ஆக விடுங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் தயாரிக்கலாம். 10 காஷ்மீரி மிளகாய் சூடான தண்ணீர்ல 10 நிமிடம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் லேசா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து 10 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி, சிறிது வெல்லம், ஒரு சின்ன புளி துண்டு, 3 காய்ந்த மிளகாய், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சா நம்ம மேங்களூர் மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில மேரினேட் பண்ண சிக்கனை நெய்யில போட்டு 20 நிமிடம் அரை வேகத்துக்கு வறுத்து இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அரைச்ச மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சதும் வறுத்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல சிக்கன் முழுசா வெந்து நெய் நல்லா பிரியற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியா அரை டீஸ்பூன் நெய், கருவேப்பிலை மற்றும் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ். அவ்வளவுதான். நெய் மணம், மசாலா காரம், ஒரு முறை சாப்பிட்டா மறக்கவே முடியாத மேங்களூர் ஸ்டைல் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்கு M&R Kitchen to Plates சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.